தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 6 மற்றும் 7. எசேக்கியா ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளையை பின்பற்றினார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்புற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. படைப்பின்காரராயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எம்மை நினைத்திருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், கனம் பண்ணுகின்றோம். எசப்பா எசப்பா, இந்த இறைவார்த்தைக்காக நன்றி. எசப்பா நன்றி. எசேக்கியா அரசர், நீர் அவருடைய மூதாதையருக்கு என்னென்ன கட்டளைகளையெல்லாம் கொடுத்தீரோ ஆண்டவரே, அவற்றையெல்லாம் எசப்பா அவர் பின்பற்றி நடந்ததால் அவர் மீது நீர் எசப்பா கனிவும் அன்பும் கொண்டு அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்புற செய்தீர். எசப்பா அதுபோல எசப்பா ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அதனால் நாங்கள் பேரும் புகழும் பெற்று உமது மகிமை மேலோங்கி நிற்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள். எசப்பா நன்றிகள். அப்பா தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காகவும் நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் நீர் பாதுகாத்து கொள்கிற உமது மேலான அன்பிற்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றிகள் அப்பா, நன்றிகள். ஆமேன்.